யாரோ டாக்டர் மாவோஸ் லண்டன்ல இருந்து உங்க ஹாஸ்பிடல் விசிட் பண்ண வராரா? எஸ் டாடி. நல்ல சாப்பிடுமா. ஹி சப்போஸ் டு கம் டுமாரோ. கேள்விப்பட்டேன். கார் ரிப்பேர் பண்றதுக்கு மெக்கானிக்க கூட்டிட்டு வானா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் போறதுக்கு முன்னாடியே கௌதம் சார் ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார் சார். அவன் எப்படி ரிப்பேர் பண்ணுவான்? வேறங்க அண்ணா வண்டி இப்ப சூப்பர் ஆயிடுச்சு. கீயை வச்சாலே ஸ்டார்ட் ஆயிடும். டேய் கௌதம், என்னடா இது அலங்கோலம்? அவன் வேலையை தவிர எல்லா வேலையும் செய்வான். கடைசியா மெக்கானிக் வேலையை கூட. அவனோட மீட்டிங் பாயிண்ட் அந்த மெக்கானிக் ஷெட் தானே. சரி விடுண்ணா, என்ன இருக்கு சாப்பிட? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே. ஹலோ, மிஸ்டர் நாதன் சொல்லுங்க. ஆடிட்டிங் இன்னைக்கு வேணான்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாங்க, இன்னைக்கு என் தங்கச்சி ஸ்டேட்ஸ்ல இருந்து வரேன். பிக்கப் பண்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஆஹா, ரீசன் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் வந்துடுறேன். மனோஜ், மதுமதியை பிக்கப் பண்றதுக்கு நீங்க போறீங்களா? சாரி காயத்ரி, டுடே ஐ ஹேவ் டு அட்டெண்ட் 4 surgeries. எனக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு அண்ணி. சாரி அக்கா, எனக்கு ரிஹர்சல் இருக்கு. ஐயோ, எனக்கு பிராக்டிகல்ஸ் இருக்கு அண்ணி. யார அனுப்புறது? கௌதம், என்னங்க அண்ணி? இன்னைக்கு மதுமதி வரா. அவள் உனக்கு தெரியும்ல? மதுமதியா? மறக்கவே முடியாது அண்ணி. அதெல்லாம் விடுறா, நான் பாத்துக்கிறேன். ஏய் மதுமதி, என்ன மாமா? போடா கைத. ஏனி மதுமதி இப்போ நல்லா வளர்ந்துருப்பாள்ல? ஆமா, நீ போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வரியா? யா டெஃபினெட்லி. ஆனா நீங்க எல்லாரும் கார் எடுத்துட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அமெரிக்கால இருந்து வர பொண்ணை ஆட்டோல கூட்டிட்டு வரது நல்லா இருக்காது இல்லையா? சிச்சி, ஆட்டோ எதுக்கு? ஏதாவது கார் புக் பண்ணிக்கோ. Hey, careful. Hey, careful, Madhumati. No, that's fine. Okay, Madhumati. Cool, buddy. Hey. Oh. Madhumati. Oh, sorry. Chuckling break it. Are you okay? Okay. No problem, no? No problem. Okay. I'm all right. அண்ணி இங்க பாருங்க யார் வந்திருக்காங்க. Hi. Hi, Madhumati. Hi, Madhumati. How are you? I'm fine. How are you? I'm good. நீ ரொம்ப குண்டாயிட்டியே. Not exactly. Hello, uncle. அம்மா. Oh, Madhumati, I'm coming. என்னடா இது? நான் லைஃப்ல முதல்ல தமிழ் டிக்ஷனரிய வச்சு இங்கிலீஷ்ல எழுதின லவ் லெட்டர். ஓஹோ. I fall and die for you. அப்படினா? உனக்காக நான் செத்தே போவேன். You are echo of my heartbeat. நீதான் என் இதய துடிப்பு. We are both in milk and honey, living together. வா வா. ஓஹோ. இதுக்கு என்னடா அர்த்தம்? நீயும் நானும் பாலும் தேனும் மாதிரி கலந்து வாழலான்னு. ஆஹா. You hate me and beat me, but always I love you. நீ அடிச்சாலும் திட்டினாலும் நான் உன்னதான் காதலிப்பேன். நான் உன்னை கொன்னுடுவேன். அத செய்பானு. இந்தா. என்னடா பின்ன? இது லவ் லெட்டரா? லவ் லெட்டர்னா லவ் புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த லெட்டர் அந்த மதுமதி படிச்சான்னு வெச்சுக்கோ, உன்னை லவ் பண்ணது மட்டும் இல்ல, உன்னை கூவாத்துல தள்ளி விட்டுட்டு அவ மெரினா பீச்ல விழுந்து செத்துருவா. நீ வேணும்னே தப்பெல்லாம் தேடி கண்டுபிடிக்கக்கா. இவ்வளவு அழகான லவ் லெட்டர் லைஃப்லயே பார்த்தது இல்ல. ஏய் சிலிண்டர் மூடுறா. ஏண்டா இந்த காலத்துல பசங்க எல்லாம் இன்டர்நெட் இமெயில்னு பூந்து விளையாடிட்டு இருக்காங்க, நீ இன்னும் லெட்டர் எழுதிட்டு இருக்க? ஏதாவது டிஃபரெண்டா பண்ணு. டிஃபரெண்டா இருக்கணும் தானே இவன் இப்படி எழுதி இருக்கான். அடச்சே, லவ் லெட்டர்னா ஹார்ட் பீட், லிவர் என்லார்ஜ்மென்ட் இதெல்லாம் எழுத கூடாது. ஒரு பொண்ண லவ் பண்ணனும்னா இன்னொரு பொண்ணு கிட்ட தான் ஐடியா கேட்கணும். அதுக்காக தான் நான் அக்கா கிட்ட வந்திருக்கேன். உங்க அக்கா பொண்ணு இல்லடா, ஆன்ட்டி. அது சாரிடா சொல்லு, உண்மையை சொல்லிட்டேன். கமிங் டு தி பாயிண்ட், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இந்த டீச்சர் அம்மா கிட்டே கேட்கலாமே. நானா? நோ வே. ஆமா, நீ தான் கரெக்ட். டீச்சர் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். டீச்சர் அம்மா ப்ளீஸ். ஜானு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். அவனை பிடிச்சு கேட்கறேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு.
ப்ளீஸ் ஜானு நில்லு டீச்சர்மா நில்லு ப்ளீஸ் ஜானு ஹெல்ப் பண்ணு ஜானு ப்ளீஸ் ஜானு ஹெல்ப் பண்ணு ஜானு ப்ளீஸ் ஜானு ஹெல்ப் பண்ணு ஜானு ப்ளீஸ் டீச்சர்மா ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறல ஓகே ஹாய் மதுமதி. ஹாய் ஜானகி. நீ டெய்லி ஸ்விம் பண்ணுவியா? யா, இட்ஸ் மை ரொட்டீன். உன்ன மாதிரி ஸ்விம்மிங்னா விருப்பப்படுற இன்னொரு ஆளு இந்த வீட்ல இருக்காரு. யார் அது? வேற யாரு? உங்க கௌதம் மாமா தான். டெய்லி அவரு அங்க இருந்து டைவ் பண்ணி ஸ்விம் பண்ணுவாரு. ஓ ரியலி? அடி பாவி, இவ பாட்டுக்கு நான் அவள மேல இருந்து குதிப்பேன்னு சொல்லிட்டா. பை தி வே, உனக்கு என்னென்ன கேம்ஸ் பிடிக்கும்? இன் US I only play volleyball. வாவ், வாட் a coincidence. சாதாரணமா ரெண்டு பேர் ஒரு விஷயத்துல தான் ஒத்து போவாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு விஷயத்துல ஒத்து போறீங்க. கௌதம் also likes volleyball, you know. I do one thing. ஈவினிங் உங்க ரெண்டு பேருக்கும் ஹேண்ட் டு ஹேண்ட் கேம் அரேஞ்ச் பண்றேன். ஓகே? ஓகே. I'm ready. ரெடியா? நேத்தே ரெடி. ஓகே.